பிதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வேளையிலும் கர்த்தாவே, இந்த சங்கீதம் 32 நாங்கள் தியானிக்க எங்களை உம்முடைய பாதத்தண்டையிலே கொண்டு வருகிறோம். தேவரீர், அடியேனே மன்னியும் மறையும். தேவரீர், நீர் பேசும். நாங்கள் உம்முடைய சத்தியத்தை கேட்கவும், ஆண்டவரே, மனம் திரும்பவும், உம்மிடத்திலே திரும்பவும், உம்மிலே நிலைத்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களோடு பேசுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். நாம் இந்த தபசு காலத்தில் நாம் பெனிடென்ஷியல் சாம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சங்கீதங்களை நாம் பார்த்து வருகிறோம். 7 சங்கீதங்கள் உண்டு. அதில் நம்ம லெந்து காலத்தினுடைய ஆரம்பமான சாம்பல் புதன் அன்று சங்கீதம் 6 அந்த நாளிலே நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் சங்கீதம் 32 நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த சங்கீதங்கள் சங்கீதம் 6, 32, 38, 51, 102, 130, 143 இந்த 7 சங்கீதங்கள். இந்த பெனிடென்ஷியல் சாம்ஸ் என்று சொல்லும் பொழுது, இது தான் செய்த பாவத்திற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் வந்து மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பை பெறுகின்ற சங்கீதங்கள். இந்த லெந்து காலத்தில் சிலுவையை தியானமாக இருக்கின்றது. ஆண்டவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் தியானிக்கின்றோம். அவர் சிலுவைக்கு சென்ற காரணத்தையும் நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே நாம் நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு, அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் தன்னுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை ஒரு ட்ரெக்கிங்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. அது ஒரு மலை, ஒரு பெரிய ஒரு மலைக்கு மேலே போகணும். அப்போ காலையில் எல்லாரும் ஒன்று கூடி விட்டார்கள். ஒன்று கூடினவுடனே அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, முதலாவதாக கிளம்புவதற்கு முன்பாக எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு எம்டி பேக் பேக் கொடுத்தாங்க. முதுகில் மாட்டிக்கொள்ளுகிற ஒரு பேக். அதில் ஒன்று கிடையாது, எம்டியாக காலியாக இருக்கிற ஒரு பேக் கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, நம்ம போகிற வழியில் நீங்கள் யாராவது ஏதாவது பாவம் செஞ்சால் அங்கே இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லில் எழுதணும். எழுதி அதை உங்களுடைய பேக்கில் போட்டுக்கணும். ஸோ இந்த பிள்ளைங்க ஒரு கேம் போல் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணாங்க, இந்த பிள்ளைங்க அதில் போனாங்க. அப்போ போகும்போது ஒவ்வொரு காரியமும் செய்யும்போது, நான் பக்கத்தில் இருக்கிறவங்க தள்ளி விட்டோன்னே ஒரு கல்லை எடுத்து நான் தள்ளி விட்டுவேன். அப்புறம் பொய் சொன்னேன், இல்லை மற்றவங்கள பார்த்து கிண்டல் பண்ணேன், நான் கிண்டல் பண்ணேன். எப்படியும் ஒவ்வொரு காரியமாக சொல்லி தங்களுடைய பையில் போட்டுட்டு வந்தாங்க. ஆனால் அது மலை ஏற ஏற தங்களுடைய அந்த பேகனுடைய பாரம் அதிகமானது. பிள்ளைகள் மலை ஏறுவதற்கும் கடினப்பட்டார்கள். ஒரு அளவுக்கு போன பிற்பாடு பிள்ளைங்க சொன்னாங்க டீச்சர்கிட்ட, டீச்சர், எங்களால் இதுக்கு மேலே மலை ஏற முடியாது. அப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பண்ணாங்க, உங்களுடைய பேக்கில் இருக்கிற அந்த கல், இது நம்ம செய்த பாவம், தவறான காரியங்கள், இது நீங்கள் சுமந்து கொண்டு போகிறதுனால தான் இந்த பாரம், இந்த சுமை. இந்த பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த பாரத்தை எடுத்து போடுகின்றார். அப்பொழுது இந்த பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய பேக்கில் இருக்கிற ஒவ்வொரு கல்லையும் எடுத்து அதில் கல்லில் அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் அதை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த பேக்கை தூக்கி போட்டாங்க, அந்த கல்லை தூக்கி போட்டாங்க. அப்பொழுது அந்த பேக்கினுடைய அந்த சுமை குறைந்தது. சுமை இல்லாமல் அவர்கள் மேற்கொண்டு தங்களுடைய பிரயாணத்தை தொடங்கினார்கள். இதனை தான் இந்த லெந்து காலத்திலே நாம் இந்த சங்கீதங்களிலே பார்க்கின்றோம். குறிப்பாக இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்ற சங்கீதம் 32. இந்த சங்கீதம் 32 நாம் வாசித்து கேட்ட காரியங்கள், நாம் அறிக்கை செய்யாத பாவத்தினால வருகிற பாரம், பாவ மன்னிப்பினால் வருகிற விடுதலை, இவைகளை இந்த சங்கீதம் தெளிவாக சொல்கிறது. தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார்.
தாவீது எழுதும்போது பாவம் என்பது வெறும் ஒரு தவறு மாத்திரம் அல்ல, இது ஒரு பாரம் என்று சொல்லி எழுதுகிறார். பாவம் என்பது ஒரு சுமை என்று அவர் எழுதுகிறார். இந்த பாவத்திலிருந்து வருகிற விடுதலை இது நம்மை முற்றிலுமாக விடுவிக்கக்கூடியதாக, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற விடுதலை முற்றிலுமாக விடுவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்களை மன்னியும் கர்த்தாவே என்று சொல்வது வெறும் ஒரு வாக்கியம் அல்ல, இது ஆண்டவரிடத்துல இந்த பாரத்தை இறக்கி வைக்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. இந்த சங்கீதம் 32 ஆண்டவரிடத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதும் அதனால் வருகின்ற விடுதலையையும் இது மையமாக கொண்டிருக்கின்றது. மகிமையில மகிழ்ச்சி என்று பார்க்கும் பொழுது இது ஆண்டவரிடத்திலிருந்து பெறுகின்ற பாவ மன்னிப்பினால் வருகிறது தான் உண்மையான மகிழ்ச்சி, ஆனந்தம் என்பதை காட்டுகிறது. இந்த சங்கீதம் 32 பாவ மன்னிப்பினால நாம் பாக்கியவான்கள் என்றும், இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் யார் என்பதையும், பாவ மன்னிப்பு பெற்ற நாம் எப்படியாக ஆண்டவரிடத்துல மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதையும் சொல்லுகின்ற ஒரு சங்கீதம். நீங்கள் உங்களுடைய பைபிளில் தயவுசெய்து சங்கீதம் 32 தயவுசெய்து நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சங்கீதம் 32 ஆரம்பிக்கும் பொழுது இது ஒரு பாக்கிய வசனம் போல ஆரம்பிக்கின்றது. வாசியுங்கள் சங்கீதம் 32 1 மற்றும் 2. இந்த இடத்துல தாவீது இந்த 2 வசனத்துல அவர் சொல்லுகிறார், யார் பாக்கியவான் என்று. Who is the blessed? நமக்கு யார் பாக்கியவான், blessed அப்படின்னும் போது நம்ம உலகத்தின் பிரகாரமாக பார்த்து இவர்கள்தான் பாக்கியவான்கள் என்று எண்ணுகின்றோம். ஆனால் இந்த இடத்துல தாவீது சொல்லுகிற காரியம், யார் இந்த பாக்கியவான்? நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள் அல்ல, நியாய பிரமாணத்தை மீறுகிறவர்களும் அல்ல, அதை மீறி ஆண்டவர் இடத்துல பாவ மன்னிப்பை பெறுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். நாம நல்லவர்களாக இருக்கிறதுனால பாக்கியவான்கள் அல்ல, நாம் எல்லோருமே பாவிகள் என்று அறிந்திருக்கின்றோம். நம்முடைய பாவத்தை ஆண்டவர் இடத்துல அறிக்கை செய்து அவர் இடத்துல பாவ மன்னிப்பை பெறும்பொழுதுதான் நீங்களும் நானும் பாக்கியவான். பாவ மன்னிப்பை பெற்றவர்களாகிய நாம் பாக்கியவான். இந்த இடத்துல அவர் 4 வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். உங்களுடைய பைபிளை நீங்க பாருங்க, 4 வார்த்தைகள் முதல் 2 வசனங்களில். முதலாவது அவர் சொல்லுகிறார், எவனுடைய மீறுதல். மீறுதல் என்ற வார்த்தை பார்க்கும் பொழுது போகக்கூடாத இடத்துல போகிறது. இங்க போகக்கூடாது, you should not go. Trespass, no more trespass, but we go. அதை எப்படி செய்யறாங்கன்னா தெரிந்து செய்கிறது. தெரியாமல் அல்ல, தெரிந்து மீறுகிறது. அடுத்ததாக பார்க்கும்போது அதே வசனத்துல எவனுடைய பாவம் என்று சொல்லும்போது இந்த இடத்துல எபிரேய மொழியில இது குறி தவறுவது. இதுதான் குறி, இதுதான் நீ செய்யணும், ஆனால் வேண்டும் என்றே அந்த குறி தவறுவது. இதெல்லாம் தெரியாம செய்கிறதல்ல, தெரிந்து செய்கின்ற காரியம். இரண்டாவது வசனத்துல அக்கிரமம் என்று பார்க்கும் பொழுது வேண்டுமென்றே செய்தார்களே, அந்த குறி தவறுவது, மீறுவது, இது எல்லாம் இந்த திருக்கான உள்ளத்திலிருந்து, இருதயத்தின் உள்ளத்திலிருந்து வருகின்ற காரியம். இது அக்கிரமம். Iniquity is the inner crookedness that makes us to miss the mark across the boundary. The inner crookedness. அடுத்ததாக கடைசியாக பார்க்கும் பொழுது அந்த வசனத்துல கபடு. இது துரோகம், இல்லாட்டினா ஏமாற்றம், இல்ல மோசடி. இந்த சங்கீதத்தை குறித்து எழுதும் பொழுது, இல்லை இந்த சங்கீதத்தை குறித்து வியாக்கியானம் செய்யும் பொழுது வேத அறிஞர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், இது தாவீது தான் பத்சிபாவோடு செய்த பாவத்தின் விளைவில் எழுதியிருக்கக்கூடும் என்று. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்சிபாவோடு செய்த பாவம், அது மாத்திரமல்ல உரியாவை கொன்றது, இது எதுவும் தெரியாம செய்யல. தாவீதுக்கு தெரியும் இது ஒரு மீறுதல் என்பது, தாவீதுக்கு தெரியும் இது ஒரு பாவம் என்பது தெரியும், இது தனக்குள்ளாக இருந்து வருகின்ற ஒரு அக்கிரமம் என்பது தெரியும்.
இது ஏமாற்றம், இது துரோகம் என்பது தெரியும். தான் பாவி என்பதை உணர்ந்து இந்த சங்கீதக்காரன் இந்த வார்த்தைகளை இவர் எழுதுகிறார். அவர் சொல்லுகிற காரியம், எவனுடைய மீறுதல், எவனுடைய பாவம், எவனுடைய அக்கிரமம், எவனுடைய ஆவியில் கபடம், இவைகள். அப்பொழுது இந்த பாவங்கள் இருக்கின்றது. ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி, யார் பாக்கியவான்? எல்லோருமே பாவிகள் தான். ஆனால் இந்த பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெறுகிறவர்கள் பாக்கியவான். அவர் பயன்படுத்துகிற வார்த்தை அங்கே மன்னிக்கப்பட்டதோ, மூடப்பட்டதோ, எண்ணாதிருக்கிறாரோ, கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். யார் இதனை செய்ய முடியும்? யார் நம்முடைய பாவத்தை, நம்முடைய மீறுதலை, நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய கபடை யார் மன்னிக்க முடியும்? ஆண்டவர் ஒருவரால் மாத்திரமே இது செய்ய முடியும். அவர் செய்கிறதுனால தான் நாம் பாக்கியவான். ஆண்டவர் இதை படிக்கும்போது நம்ம தப்பாகவும் புரிந்து கொள்ள முடியாது. அப்படின்னா நம்ம பாக்கியவான்னா ஆண்டவர் நம்ம செய்கிறத பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு இருந்தார்னா நம்ம பாக்கியவான் இல்லை, அப்படி கிடையாது. ஆண்டவர் இங்கே செய்கின்ற காரியம் என்றால், அந்த உறவு, அவருக்கும் நமக்கும் உள்ளான இந்த உறவை அவர் சீர்படுத்துகின்றார். இந்த பாவமானது ஆண்டவர் இடத்திலிருந்து நம்மை பிரித்து கொண்டு போகின்றது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி நம்ம இடத்துல, பாவத்தின் பாரத்தை அறிந்திருக்கிறோமா? இன்றைய நாட்கள்ல பாவத்தை குறித்து சபையில பேசினா அநேகருக்கு இது பிடிக்காத காரியம். ஆசீர்வாதத்தை குறித்து பேசினால், ஏன் பாவத்தை குறித்து பேசுறீங்க? பாவத்தை குறித்து பேசாதீங்க. Don't talk about sin. We don't want to hear about sin. All that we want to hear is blessing. ஆனால் பாவத்தையே கொண்டு வரும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இந்த பாவத்தினுடைய பாரத்தை நாம் நன்கு அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நாம ஒரு பாடல் ஒன்று பாடுவோம். பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியான பாவி உனக்காய், பலியான பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியான பாவி உனக்காய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? பாவத்தின் பாரத்தை அறிந்திருக்கிறோமா? பாவத்தின் சுமையை அறிந்திருக்கிறோமா? இல்லை அதை தூக்கி தூக்கி அப்படியே பழக்கமாகிவிட்டதா? பாரம் இல்லைன்னா அது என்னோ தப்பு செஞ்சிட்டோன்ற மாதிரி எண்ணிக்கிறோமா? பாவத்தின் பாரத்தை எங்க பார்க்க முடியும்? Where can we see the burden, the heaviness of sin? We can see it on the cross. சிலுவையில் அவர் எல்லாவற்றையும், நம்முடைய உலகத்தின் பாவம் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இந்த ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? பாவத்தை அறிக்கை செய்யாமல் பாவத்தை சுமந்து கொண்டு போகிறவர்கள் பாக்கியவான்கள் கிடையாது. பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவர் இடத்துல பாவ மன்னிப்பை பெறுகிறவர்கள் பாக்கியவான் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது 3-7 வசனங்கள் ஒரு வாசிங்க.
ஆமென். இங்க தாவீது எழுதும்போது இங்க சொல்லுகிறார், எப்பொழுது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யாம தனக்குள்ளாக அவர் அமைதியாக அதை வைத்து கொண்டிருக்கிறாரோ அவருடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்றாம். நம்ம சாம்பல் புதன் அன்று சங்கீதம் 6 பார்த்தோம். அதில் இதே தாவீது சொல்லுகிறார், நான் பலனற்றவனானேன். எப்பொழுதெல்லாம் நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்யாமல் இருக்கின்றோமோ நம்மளுடைய பாவத்தின் பாரத்தை நாம் உடலிலே நாம் அறியாமல் போகிறோம் என்றால் நம்மிடத்தில் ஒரு பெரிய ஒரு நோய் உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். When we do not know that how the sin has affected us, when we do not know or when we do not realize the pain, that means we are going through a disease. சக்கரை வியாதி அதிகமாயிருச்சுன்னா, டயபெட்டிக்ஸ் அதிகமாயிருச்சுன்னா, கால் எங்கேயாவது இடிச்சதுன்னா கூட, ரத்தம் வந்துச்சுன்னா, அடிப்பட்டா தெரியாது, உணர்வு இல்லாமல் போயிடும். பாவத்தை அதிகமாக செய்துட்டு பாவ மன்னிப்பு இல்லாமல் போகும் பொழுது அந்த உடலை அது பாதிக்கின்றது என்று கூட அநேக சமயத்தில் தெரியாமல் போகின்றது. தாவீது 31வது சங்கீதத்தில் கூட 31 10வது வசனத்தில், என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று எழுதுகின்றார். நாம் எப்பொழுது நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யாமல் நமக்குள்ளாக நாம் வைத்து கொண்டு இருக்கிறோமோ அது நம்முடைய உடல் சரீரத்தையும் பாதிக்கின்றது. தாவீது தன்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார், அறிக்கை செய்கின்றார். அவருக்கு இருக்கின்ற ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் தன்னுடைய பாவத்தை மன்னிப்பார், அதனால தான் சுகம் பெறுவேன் என்று அவர் உறுதியாக இருக்கின்றார். Silence had brought him suffering. Confession brought forgiveness, and along with it, it brought relief and restoration. பாவத்தை அறிக்கை செய்யாமல் இருக்கும் பொழுது அது அதிக பாரத்தை கொண்டு வருகிறது. நமக்கு தெரிந்த ஒரு வசனம் நீதிமொழிகள் 8:13, Proverbs 8:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஜீவன் உள்ளவர்களாக இருந்தால் இந்த பாவத்தின் பாரத்தை, சுமையை நாம் உணர்வோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மரித்தவர்களாக இருந்தால், இந்த உலகத்தோடு உலகமாக நாம் சென்றிருந்தால் இந்த பாவத்தின் பாரத்தை உணர மாட்டோம், இந்த பாவத்தின் சுமையை நாம் உணர மாட்டோம், உணர்வற்று போயிருப்போம். இந்த உணர்வற்று போகிற காரியம் ஒவ்வொரு சமயம் நாம் பாவத்தில் போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, நம்மை உணர்த்துகிறார். அப்போ தொடர்ச்சியாக நம்ம பாவத்திலிருந்து இந்த பாவத்தின் சுமையை குறித்து யோசிக்காமல் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் பொழுது கூட உணர்வற்றவர்களாக தான் இருப்போம். We become numb to the conviction of the Holy Spirit. ஆவியானவர் தொடர்ந்து நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றார். இங்க தாவீது தன்னுடைய பாவத்தை ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்யும் பொழுது தாவீது மூடி மறைக்கல, தான் செய்த பாவத்தை மூடி மறைக்கல. ஆண்டவருக்கு நாம் செய்த பாவம் தெரியாதுன்னு கிடையாது. நாம மூடி மறைக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்க மூடி மறைக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு நாம் செய்த எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இடத்துல அறிக்கை செய்யும் பொழுது மூடி மறைக்காமல் நாம் அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய பாவத்தை நம்மளால் மூட முடியாது. நம்முடைய பாவத்தை மூடுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி நம்முடைய பாவத்தை மூடி நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர். இந்த ஆண்டவர் இடத்துல தாவீது சொல்லுகின்றார் 35வது வசனத்தில், தேவரீர்
என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். You forgave the guilt or the iniquity of my sin. என்னுடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கக்கூடிய ஒருவர் யார் என்றால் நீர் மாத்திரம்தான். முதல் 2 வசனத்துல யார் பாக்கியவான்? யார் பாக்கியவான்? பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு பெற்றவன் பாக்கியவான். இப்போ இங்க 2வது வசனத்துல இந்த அடுத்த பகுதியில் ஆண்டவர் இடத்துல இருந்து பாவம் பெற்ற பிற்பாடு இங்கே இந்த பாவத்தின் தோஷம், இந்த பாரம் நீங்கி போயிட்டு அங்க மாறுதலாக என்ன நடைபெறுகிறது என்றால் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது. பாவத்தை நாம் அறிக்கை செய்யாத போது அங்க பாரம் தொடர்ந்து நிற்கின்றது. அவர் இங்கே சொல்லுகின்ற காரியம், இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ண கால வறட்சி போல் வறண்டு போயிட்டு. அவர் சொல்ல, என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிடாதனால யாருடைய கரம் அவர் மேல் பாரமாய் இருந்ததா? உம்முடைய கை பாரமாய் இருந்ததுனால. ஆண்டவர் இடத்துல பாவம் மன்னிப்பை பெறாமல் இருந்தால் அவருடைய கை நம் மீது பாரமாக இருக்கின்றதா. ஆண்டவர் சொல்கிறார் ஒரு இடத்துல, என்னுடைய சுமை எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறார்? மெதுவானது. ஆனால் எப்பொழுது நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிடாம நாம பாவத்தில் நிற்கிறோமோ அவருடைய கை, அவருடைய பிரசன்னம் பாரமாக இருக்கின்றது, பாரமாக இருக்கின்றது. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக, என்னுடைய பாவத்தின் தோஷத்தை என்ன பண்ணீங்க? ஆண்டவரே மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. என்ன இந்த ஜலப்பிரவாகம்? வாட் இஸ் திஸ் ஃப்ளட் தட் he is talking about? பழைய ஏற்பாட்டில் இந்த ஃப்ளட் என்று சொல்லும் பொழுது இது அழிவை கொண்டு வரக்கூடியது. இந்த இடத்துல தாவீது இங்க சொல்லுகிறது, அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. யாரை அணுகாது? பக்தி உள்ளவன், பாக்கியவான். இந்த பாவத்தின் விளைவு அவனை அணுகாது. பாவத்திற்கு விளைவு உண்டு. அந்த பாவத்தின் விளைவு இருந்தாலும் அது அவனை நாசப்படுத்தாது. பாவத்தின் விளைவை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பாவத்தை மன்னிப்பை பெற்ற நாம் அந்த பாவத்தின் விளைவினுடைய பாரத்தை நாம் சுமந்து செல்ல தேவையில்லை. அந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தி. சாங்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ். நாம் பாடும் பொழுது, ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது, ஆண்டவர் நம்மை விடுவித்த காரியத்தை நாம் துதித்து பாடுகிறோம். ஒரு நல்ல ஒரு கீர்த்தனை ஒன்று உண்டு. அந்த கீர்த்தனை எப்பொழுது பாடணும்னா, நம்ம பாவ மன்னிப்பு சபைகளில் பாவ அறிக்கை செய்கிறோம். பாவ அறிக்கை செய்த பிற்பாடு பாவ மன்னிப்பு சொல்லப்படுகின்றது. அது முடித்த பிற்பாடு இந்த பாடல் ஒன்று பாடுவார்கள். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்ல முடியாது? மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆண்டவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்ததுனால மகிழ்ந்து பாடுகின்ற ஸ்தோத்திர பாடல் தான். ஒரு சில சபைகளில் இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் என்று இருக்கின்றது. இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் எப்பொழுது என்ன வரணும் அப்படின்ற ஒரு காரியம் உண்டு. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் மாறிவிட்டது. இன்றைக்கு பாவ அறிக்கை கிடையாது, பாவ விமோசனம் கிடையாது. ஒரு சில சபைகளில் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் எடுத்த உடனே துதிப்பாடல் தான். ஸோ உள்ளே வரும்போதே அவங்கள உற்சாகப்படுத்தணுன்ற ஒரு காரியம். ஆனால்
ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக பார்க்கும் பொழுது அந்த ஆராதனை வழிமுறை நம்மை பாவத்தோடு வருகிற நம்மை பாவ மன்னிப்பு பெற்று ஆண்டவரை ஸ்தோத்திரிட்டு ஆண்டவர் இடத்துல வந்து ஆண்டவருடைய வார்த்தையினால பலப்படுத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு மீண்டுமாக அனுப்புகின்ற காரியமாக இருக்கின்றது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ரட்சணிய பாடல் எப்பொழுது பாடப்பட முடியும்? When can we sing the songs of deliverance? Only after we are delivered. டெலிவரன்ஸ் பெற்ற பிற்பாடு தான், விடுதலை ஆன பிற்பாடு தான். இன்னும் நான் பாவத்திலே இருப்பேன், ஆனால் நான் ரட்சணிய பாடல்கள் பாடுவேன்னா ஆண்டவருடைய காதுகளுக்கு எட்டாது. அது அருவருப்பானதாக இருக்கும். எப்பொழுது நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டவரே தேவரீர் உம்மால மாத்திரமே என்னை மன்னிக்க முடியும், நீர் என்னை மன்னிக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் என்னை மன்னிக்கிறதுனால, உம்முடைய கிருபையினால என்னை மன்னிக்கிறதுனால ஆண்டவரே நன்றி சொல்லி எடுக்கின்ற பாடல்கள் அது ரட்சணிய பாடல்கள். அது ஆண்டவருக்கு சுகந்த வாசனை, துதி பாடல்கள். ஆண்டவர் நம்மை மன்னிக்கின்றவராக இருக்கின்றார். யார் பாக்கியவான்? பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் பாக்கியவான். இந்த பாக்கியவான் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவர் இடத்துலேருந்து பெற்ற பாவ மன்னிப்புக்காக ஆண்டவரை துதித்து பாடுவார்கள். 32வது சங்கீதம் 8 முதல் 11 கடைசியாக யாராவது ஒரு வாசிங்கள். 8 முதல் 11. இந்த சங்கீதத்தில் முதல் 7 வசனங்கள் பார்த்தீங்கன்னா இது தாவீதினுடைய வார்த்தை, தாவீது சொல்லுகிறது. 8வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இது தாவீது சொல்லுகிறதா, யார் சொல்லுகிறா பாருங்க. 8வது வசனம், யார் சொல்ற வார்த்தை? இது கடவுள் சொல்லுகிற வார்த்தை, தாவீதினுடைய வார்த்தை. முதல் 7 வசனம் இல்லை. 8வது வசனத்தில் இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஏன் உனக்கு போதனை தெரியாதுன்னு கிடையாது, தெரியும். ஆனால் நீ எந்த வழியில் போயிட்ட? ஏதோ ஒரு வழியில், தவறான ஒரு வழியில் விலகி போயிட்ட. ஆண்டவர் சொல்றாரு, மன்னிப்பை பெற்றாயே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அது மாத்திரமல்ல, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 121, அவர் உடைய கண்கள் எப்பொழுதும் நம் மீது இருக்கின்றது இல்லை. ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறவர், நம்மை காக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வழி நடத்துவேன் நேர் வழியில். நீ எங்கேயோ திரிந்து கொண்டு இருந்தாயோ, அங்கிருந்து உன்னை கொண்டு வந்து என்ன பண்ண போகிறேன்? நேர் வழியில் நடத்தி என் கண்ணை உன் மேல் வைத்து உனக்கு ஆலோசனையும் சொல்ல போகிறேன். ஐம் கோயிங் டு கவுன்சில் யூ ஸோ தட் யூ வில் வாக் இன் த ரைட் பாத். சரியான வழியிலே நீ நடக்க. எப்படி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார்? எப்படி ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவார்? How do you think the Lord will counsel us? The Lord counsels us through His word. ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நேர் வழியிலே நடக்க செய்கின்றது. எங்கெங்கெல்லாம் நம்ம மாறி போகிறோமோ, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறார். மகனே மகளே, உன்னுடைய வழி எங்கேயோ போய் கொண்டு இருக்கின்றது, கம் பேக், வா, மீண்டுமாக சரியான வழிக்கு வா. ஆண்டவர் நம்மை சரியான வழியில வழி நடத்துகின்ற ஆண்டவர். ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கின்றார், மிருகத்தை போல இருக்காது. 9வது வசனம், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும்
கோவேறு கழுதையை போலவும் இருக்கு, கழுதை போல இருக்காதுன்றார். டோன்ட் பி லைக் அ டாங்கி. திட்டும் போது என்ன சொல்லுவோம்? ஆட்டுக்குட்டின்னு திட்டுவோமா? கழுதைய பாரு, கழுதை கேட்காது. ஆண்டவர் சொல்றார், அந்த மாதிரி இருக்காத. நான் உனக்கு போதித்து நல்ல வழியிலே உன்னை நடத்த உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன். ஆனால் நீ என்ன பண்ற? இந்த மாதிரி ஒரு மிருகம் போல நீ இருக்காத, திருப்பி என்னிடத்துல வா என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் இரட்சண்ய பாடல்களை பாடுகிறார்கள். இங்க 10வது வசனத்துல துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. அதுதான் இந்த 6வது வசனத்துல மிகுந்த ஜலப்பிரவாகம். துன்மார்க்கனுக்கு வருகிறது மிகுந்த ஜலப்பிரவாகம், அதில் தப்பிக்க முடியாது. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கிருபை சூழ்ந்து, இந்த கிருபையினால தான் ஆண்டவர் நம்மை மன்னிக்கின்றார். நாம் ஒரு சபையில் இருக்கிறோம், இல்லை நமக்கு ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோன்றதுக்காக இல்லை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. எனவே நாம் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்த ஆண்டவர் இடத்துல பாவ மன்னிப்பு நம்ம கேட்கும்போது, தேவரீர் உம்முடைய கிருபையின் நிமித்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவர் பட்ட பாடுகளின் நிமித்தம், அவர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் தேவரீர் எங்களை மன்னியும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய உண்மையான ஜெபம். இப்படியாக நாம் செய்த ஆண்டவர் இடத்துல பாவ மன்னிப்பை பெறும் பொழுது, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆரம்பிக்கும் பொழுது பாக்கியவான் என்று ஆரம்பித்தார், முடிக்கும் பொழுது நீதிமான் என்று சொல்லி இந்த சங்கீதம் முடிவடைகின்றது. ஆரம்பிக்கும் பொழுது யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ இவர்கள் பாக்கியவான்கள், முடியும் பொழுது இவர்கள் மகிழ்ந்து களி கூறுவார்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே. ஆரம்பத்தில் திருக்கான ஒரு இருதயம், இப்பொழுது செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். நம்முடைய பாவத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரித்த ஆண்டவர், இவரை நாம் ஒவ்வொரு நாளும் துதித்து பாட நாம் அழைக்கப்படுகின்றோம். காரணம், அவர் செய்ததுனால தான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவர்னால தான் நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டது. இல்லாட்டினா இன்னும் நாம் பாவ சுமையை சுமந்து கொண்டு நாம் சென்று கொண்டிருப்போம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எப்போ நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்கிறோம்? How often do we confess our sin? நன்றாக யோசித்து பாருங்களேன், உங்களையே கேட்டு பாருங்க. எப்போ பாவத்தை அறிக்கை செய்திருக்கிறீங்க? கடைசியாக எப்போ பாவத்தை அறிக்கை செய்திருக்கிறீங்க? ஆராதனையில் வரும் பொழுது வெறும் நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சண்டே மாத்திரம்தான், திருவிருந்து சமயத்தில் மாத்திரம்தான் பாவறிக்கை செய்கிறோம், ரைட்? பாவறிக்கையின் ஜெபத்தை நாம் சேர்ந்து செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு சமயமும் பாவ அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இது ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு ஒழுங்கு. இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். இந்த லெந்த காலத்தில் அநேக காரியங்களை விட்டுவிடணும் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் ஒரு சில காரியங்களை ஆரம்பித்து தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். We have to do all these spiritual disciplines. Sometimes it is easy to just leave certain things. Non-veg சாப்பிடாம இல்லை, those things are easy. எப்படி இருந்தாலும் ஈஸ்டர் வருது, அன்னைக்கு போட்டு வெளுத்துருவோம் இல்லை, that one is easy. ஆனால் spiritual discipline, it is not just for the 40 days. இந்த 40 நாள் மாத்திரம் அல்ல, தொடர்ச்சியாக ஆண்டவர் இடத்துல நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்ய அழைக்கப்படுகின்றோம். நாம் மனத்தாழ்மையோடு ஆண்டவர் இடத்துல போயிட்டு அவருடைய கிருபை, தேவரீர் உம்முடைய கிருபை தேவை. ஆராதனை ஒழுங்கில் பாவத்தை அறிக்கை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு.
நாம் பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவர் இடத்துல வருவோம். ஒரு காரியத்தை நாம் யோசித்து பார்க்கணும். திருவிருந்து இல்லை ஹோலி கம்யூனியன். ஹோலி கம்யூனியன் சமயத்தில் அந்த ஹோலி கம்யூனியனுடைய ஆர்டரே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நம்ம அந்த திருவிருந்துக்கு வருவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. இட் ப்ரிப்பேர்ஸ் அஸ் டு கம் அண்ட் டேக் பார்ட் இன் த ஹோலி கம்யூனியன். அப்போது ஹோலி கம்யூனியன் ஒரு பந்தி மற்றவர்களும் என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம அமர்ந்திருக்கிறோம். That is a time for us to examine ourselves and to ask God for forgiveness. ஆண்டவரே, நான் என்னுடைய காரியங்களை யோசித்து பார்க்கிறேன். லெந்து காலம், Lent is a period of self-examination. We have to examine ourselves where we are, where we stand. சங்கீதம் 32 பாவத்தின் பாரத்தை சுமையை சொல்லுகிறது. அதே சமயத்தில் ஆண்டவருடைய கிருபையினால் மீட்கப்பட்டோம் என்று சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு சில சமயத்தில் இல்லை இன்றைக்கு கூட ஒரு சிலர் நீங்கள் சபைக்கு வரும்போது உங்களுடைய பாவ காரியத்தோடு அந்த பாவ சுமையோடு இல்லை பிசாசினால் குற்றப்படுத்தப்பட்டவர்களாக இல்லை இந்த உலகத்தினால் குற்றப்படுத்தப்பட்டவர்களாக அந்த குற்ற உணர்வோடு இங்கே வந்திருக்கலாம். You might have come with guilt in you, or you might be carrying your sin, the baggage with you. But the Lord is telling you today to cast it at His feet. நீங்க சுமக்காத. ஆமாம், அது நீ செய்த பாவம்தான். இது உனக்கு பாரமானது. உன்னால் சுமக்க முடியாது, உன்னால் மூட முடியாது, உன்னால் இதிலேருந்து வெளியே வர முடியாது. நீ செய்ய வேண்டிய காரியம்லாம் என்ன இடத்துல கொடு. ஜஸ்ட் கேட்ஸ் இட் அட் ஹிஸ் ஃபீட். அவருடைய பாதத்தில் கொண்டு வந்து போடுவோம். தேவரீர், தவித்து கொண்டிருக்கின்றேன். There are some people who are still struggling. They know it is sin, but they do not know how to come off it. இதிலிருந்து எப்படி வெளியே வரதில் தெரியல ஆண்டவரே என்று அறிக்கை செய்யாமல் வெளியே வர முடியாது. ஆண்டவர் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்காம வெளியே வர முடியாது. பாவ மன்னிப்பை கொடுக்கின்ற ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கான வழியையும் நமக்கு கொடுக்கின்றார். பாவத்தை சுமந்து கொண்டிருக்க அவசியம் இல்லை. இந்த சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது மீண்டுமாக ஒவ்வொரு வசனத்தையும் பொறுமையாக வாசித்து பாருங்க. தாவீதினுடைய இடத்துல உங்களை வைத்து பாருங்க. அக்கிரமம், மீறுதல், பாவம், கபடு ஆண்டவர் மன்னித்தாரே, மூடினாரே. இந்த பாவ மன்னிப்பை நான் பெற்றிருக்கிறேனா? பாவத்தின் பாரத்தை நான் உணர்கிறேனா? பாவத்தின் சுமையை நான் உணர்கிறேனா? இல்லை இந்த பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இன்னும் எனக்கு சுகபோகமாக இருக்கின்றதா? நாம் இந்த சங்கீதம் 32 மீண்டுமாக நம்முடைய நேரத்தில் நாம் வாசித்து தனிப்பட்ட முறையில் நாம் வாசிப்போம். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருடனும் மீண்டுமாக தொடர்ந்து இடைப்படுவாராக. நாம் ஜெபம் செய்வோம். பாவம் பாரா பரிசுத்த நான், பாசம் பொங்க அழைக்கிறேன் நான். பாவம் பாரா பரிசுத்த நான், பாசம் பொங்க அழைக்கிறேன் நான். உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இளைப்பாரவா. உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இளைப்பாரவா. என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நிசியாமல் இருப்பாயா?
உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா. ஆமாண்டவரே, இந்த பாவத்தின் பாரத்தை இன்னும் உணராமல் இருக்கின்றேன். இந்த பாவத்தின் பொய்யான சுகபோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அநேக காரியங்கள் பாவம் என்று கூட தெரியாமல் இன்னும் துணிந்து செய்து கொண்டிருக்கின்றேன். தேவரீர், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், கபடுகள், தோஷங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தண்டிலே கொண்டு வருகிறேன் சுவாமி. இவை எல்லாவற்றையும் சிலுவையை சுமந்து தீர்க்கும்படியாக உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பினீரே, நன்றி செலுத்துகிறோம். அவர் நிமித்தம் தேவரீர் எங்களை மன்னித்து எங்களை மீட்டெடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இரட்சண்ய பாடல்கள் எங்களுடைய வாயில, எங்களுடைய இருதயத்தில், எங்களுடைய சிந்தனையில் எப்பொழுதும் இருக்கட்டும் கர்த்தாவே. எங்களையும் பாக்கியவான்கள் என்று சொல்லி அழைக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். உம்மிலே நிலைத்திருக்கவும் உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்தவும் ஒப்பு கொடுக்கின்றேன். உம்முடைய நாமமே இன்றும் என்றுமாய் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென்.